வணக்கம். பறையன்ற ரிஷிகேஷ் பேசுகிறேன். இந்தியாவுல எந்த ஒரு அரசு அலுவலகத்திலயும் கழிப்பிட வசதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. சரியான முறையில இருக்காது. கழிப்பிட வசதி இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா, அது சுத்தமாக இருக்காது, சுகாதாரமாக இருக்காது, தண்ணி இருக்காது. அது பல நீதிமன்றங்களுடைய கழிப்பிடங்கள் நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கழிப்பிடங்களே இப்படி இருக்கு. இதெல்லாம் சரி செய்ய எந்த ஒரு அ அதிகாரிகளும், அரசாங்க அதிகாரிகளும், இல்ல அமைச்சர் மக்களோ, அமைச்சர்மார்களோ யாருமே நடவடிக்கை எடுக்கல. ஒரு கழிப்பிடம்ன்றது சுத்தமா இருக்கணும், சுகாதாரமா இருக்கணுன்றது யாருக்கும் தெரியல. அதே மாரி ஊனமுற்றோர்களுக்கு கழிப்பிட வசதி செய்து கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட, அதற்கான அமைப்பு முறைகளும் சரியில்லாம இருக்கு. அதெல்லாம் கழிப்பிட வசதி என்பது அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஏன்னு வச்சுங்களேன், 2 கழிவுப் பாதைகளின் ஒன்றாகி உருவான மனிதனே கழிப்பிடத்தை சரியாக அமைக்கலன்னு சொன்னோன்னு வச்சுக்கங்களேன், இவன் கழிவுப் பாதையிலிருந்து உருவான ஒரு சாக்கடை, இவனே இதை சரியா வைக்கலன்னு சொன்னா, அப்புறம் இந்த நாடு எப்படி இருக்கும்னு நெனைச்சு பாருங்க. இந்தியாவுல கழிப்பிடங்கள்லாம் சரியா எந்த அரசு அலுவலகத்திலும் இல்லன்றது தான் வேதனையான ஒரு உண்மை. கழிப்பிட வசதிகளை செய்யணும். அதே 3ஆம் பாலினத்தர் திருநங்கைகளுக்கு தனி கழிப்பறை வசதி செஞ்சு தரணும். இது பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் மோசமா இருக்கும். இன்னைக்கு ரயில்வே நிலையத்தில கழிப்பிட வசதிலாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா மூடி கிடக்குது. கடலூர்லாம் பாருங்க, அது மாரி தான் இருக்கு. நகரத்தோடைய மாவட்டத்தோடைய தலைநகரத்தில இப்படி இருக்கு. இதெல்லாம் நம்ம யார் கேட்கறது? கேட்கறதுக்கு பொதுநல ஆர்வலர்களே இல்லாம ஆயிட்டாங்க. பற்றாக்குறை ஆயிட்டாங்க. தகவல் உரிமை சட்டத்தை கேட்டாலும் எவனும் பதில் சொல்றதுக்கு தயாரா இல்ல அரசாங்க அதிகாரிகள். இந்த நாட்ட எப்படிலாம் வீணாக்கணுன்ற திட்டம் போட்டு செயல்படுறாங்களே ஒழிய, இந்த நாட்டை நல்வழிப்படுத்தி எவனுமே இல்லன்னும்போது என்ன செய்ய முடியும்? மக்களுக்கும் அறிவு இல்ல. எவனும் எதையும் கேட்க மாட்றான். எல்லாம் வீடியோ பார்க்கணும், டான்ஸ் ஆடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய, இவங்கள என்ன பண்ணுறது? இந்த மாரி நாட்டில் உள்ள மக்களை நம்ம எதை சரி செய்ய முடியுமா? இதெல்லாம் சரி செய்ய வேண்டும். இதுதான் நம்மளுடைய கடமை. இத புரிஞ்சுங்க. நான் சொல்றது சரின்னா லைக் கொடுங்க. அவ்வளோதான்.